எடி பங்கஜம், என்னாடி மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்கு? ஐயோ அக்கா, அதை ஏங்கா கேக்குறிய? என் புருஷன் எப்பா பாரு குடிச்சிட்டு வந்து அடிச்சுக்கினே இருக்காங்கா. அடைச்சாண்டாலக்கு இருக்கா, இப்படியா பண்ணின்னு இருக்கா அவன்? ஆமாங்கா, கல்யாணம் கட்டியாந்ததுல இருந்து ஒரு நாள் நல்லா வச்ச வந்த பாடு இல்லக்கா. ஐயோ பாவண்டி. என்ன பேசுனுங்கிறாளோ இவ்வளவ? அப்புறம் எப்படி தாண்டி அவன் சமாளிக்கிற? அதாங்க ஒன்னும் புரியல. புஷ்பா அக்கா ஏதோ வந்துருச்சு, தாயத்து தராவலாமே, அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேங்க. ஆமா, அவளை நம்பி போனா உருப்பட்ட மாதிரிதான். என்னக்கா? ஒண்ணுலடி, போய் கேளு. நமக்கு ஏன் வம்பு, நம்ம கிளம்பிடுவோம். அக்கா புஷ்பா அக்கா, பின்னாடி மூஞ்சிலாம் பஞ்சராயி போய்க்குது. அக்கா, அது ஏங்கா கேக்குறிய? என் புருஷங்காரன் எப்போ பாரு குடிச்சிட்டு வந்து மொத்திக்கினேங்கிறாங்கக்கா. அதைத்தான் அந்த ராணி கிட்ட கதை விட்டு வந்தியா? போய் அவகிட்ட போய் கதை விட்டுக்கிற பாரு. ஏங்கா? ஏண்டி, நியூஸ் சேனல்ல கூட கொஞ்சம் பொறுமையா தான் நியூஸ் போடுவான். இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா அடுத்த செகண்டே எல்லாருக்கும் போயிடுமேடி. ஊரு புறம் உன் புருஷன் ஒன்று அடிச்ச கதை. ஐயோ அப்படியாக்கா? ஆமாண்டி, இந்த ராணியை நம்பிலாம் எந்த கதையும் சொல்லாத. அதெல்லாம் சரிக்கா, உங்க வீட்டுல மட்டும் எந்த சண்டையும் வரவே மாட்டேங்குது. கல்யாணம் கட்டி இம்புட்டு நாள் ஆகுது, உங்க புருஷெல்லாம் உங்களை அடிக்கவே மாட்டாரு. அடியே, ஏன் புருஷன் ஏண்டி என்ன அடிப்பான்? அக்கோ, என்னமோ மந்திரிச்சு தானே வச்சுக்கிறிய, எனக்கும் சொல்லுங்கக்கா, நானே என் புருஷனை அடக்கி வைக்கேன். விஷயத்துக்கு வந்துட்டா. அடியே, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்டி. ஏக்கோ, எம்புட்டு செலவானாலும் பரவாயில்லக்கா, அது என்ன சொல்லுங்கக்கா, நானும் செய்யறேன். என்ன மந்திரம் வந்தாலும் பரவாயில்லக்கா, எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, அவன் புருஷன் அடங்கி இருந்தா போதும். சரிடி, இங்கே இரு, நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். எப்பாடி ஒரு அடிமை சிக்கிடுச்சு. ஏம்மா, கால் அரைச்சத்த உட்காருவோம். ஏண்டி, கேட்டையாடி பங்கஜம் வீட்டுல சண்டையே? புருஷன் எப்ப பாரு அடிச்சுங்கிறான் நம்மடி. அதான் கேட்டனேக்கா, நல்ல வேலை போன லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு வச்சிங்க. ஆமாண்டி, அப்பதானே லைவா சண்டைலாம் என்னன்னு கேட்க முடியும். சரிடி, நான் தாயத்தையும் தீர்த்தத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு வரேன். நீ லவுட் ஸ்பீக்கர்ல விஷயத்தெல்லாம் கேட்டுக்கினே இருந்த. சரிக்கோ. அடியே பங்கஜம், இந்தாடி தாயத்தும் தீர்த்தமும். ஏக்கோ, என்னக்கா தண்ணி பாட்டில் கொடுக்குறியா தீர்த்தம்னு சொல்லிவிட்டு? அடியே பங்கஜம், தீர்த்தத்தை என்ன வெள்ளி சொம்புலையா ஊற்றி கொடுக்க முடியும்? அப்புறம் அதுக்கும் காசு ஏமா உங்க அப்பா நான் கொடுப்பா. அதனாலதான் வாட்டர் பாட்டில ஊற்றி வச்சிருக்கு. இமயமலை தீர்த்தமுடி, இமயமலையில வந்திருக்கு. 5000 ரூபாய் சும்மா கிடையாது. நல்ல வேலை செஞ்சா 5000 ரூபாய் என்னக்கா 5000, 50,000 கொடுக்கலாம். என் புருஷன் அடங்கி போனா போதும். இன்னும் ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம் போல இருக்கே. இதை மட்டும் பயன்படுத்தி பாருடி, உன் புருஷன் உன் மேல கையே வைக்க மாட்டான். ஏக்கா, எப்படி கைய தீர்த்தத்தை பயன்படுத்துறது? நல்லா கேட்டுக்கடி, தாயத்தை உன் புருஷன் கையில கட்டிடு. அது மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த தீர்த்தம் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். சரிக்கா, உன் புருஷன் எப்பெல்லாம் உன் கூட சண்டைக்கு வரானோ அப்பெல்லாம் இந்த தீர்த்தத்தை வாயில ஊத்திக்கிட்டு அப்படியே வாயிலே வச்சுக்கிட்டு வாயை திறக்கவும் கூடாது, முழுங்கவும் கூடாது, வெளியும் துப்ப கூடாதுன்னு. என்னக்கா சொல்றிய? எம்பூட்டு நேரம் இது வாயில வச்சிருக்கிறது? ஏண்டி, சண்டை முடிகிற வரைக்கும் வாயில தான் வச்சிருக்கணும், முழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாதுன்னு. அப்புறம் தோசம் ஆயிடும்டி, தோசம். சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். நல்லா கேட்டுக்கடி, எப்பெல்லாம் சண்டை வருதோ அப்பெல்லாம் வாயில ஊத்திக்கொன்ன. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கீழே துப்பணும், இல்லைன்னா தீர்த்தம் வேலை செய்யாதுடி. இமயமலை தீர்த்தம். சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். இந்த தீர்த்தத்தை வச்சு என் புருஷனை எப்படி அடக்கி ஆளறன்னு பாருங்க. சரிடி, போயிட்டு வா. சரி வரேங்க்கா. எப்படியோ வெத்து தண்ணியை கொடுத்து 5000 ரூபாயை தேத்திட்டோம். இந்த மாதிரி இழிச்ச வாய்ங்களாம் இருக்க வரைக்கும் நமக்கு பொழப்பு ஓடிடும்.